ஹாய். இன்றைக்கி சுவரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுவரொட்டி பிரட்டல். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த சுவரொட்டியும் சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த தண்ணியையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்து இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.